வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் டிஷ்யூ இல்லைன்னா துணி வச்சு நல்லா சுத்தமாக ஈரமே இல்லாதபடிக்கு தொடச்சி எடுத்துடணும். நான் இன்றைக்கி எலுமிச்சம்பழத்தை 8 பீஸாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அது போல் கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நம்ம நீக்கிடணும். பாருங்கள், இது போல் கட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் நான் சேர்த்துருக்குறேன். அலுமினிய பாத்திரத்தை தவிர்த்து மீதி எந்த பாத்திரத்துலனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மண் பாத்திரத்துலலாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இது கூட 1/4 கிலோ அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். நான் பொடி உப்பு சேர்த்துருக்குறேன். உங்ககிட்ட கல் உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே சேர்த்துக்குங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். 3 கிலோவுக்கு 1/4 கிலோ அளவு உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் உப்பு சேர்றது போல் மிக்ஸ் பண்ணி பக்கெட்டை மூடி ஒரு 3 நாளைக்கு வச்சிட வேண்டியதான். அப்பப்போ அதை ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். நம்ம 3 நாளைக்கு அப்புறம் சூப்பராக ஒரு இது போல் நமக்கு கிடச்சிருக்கு. நான் இப்போ மசாலாலாம் சேர்க்குறதுக்காக மண் பாத்திரத்தில் இதை மாற்றிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 100 கிராம் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், ஒரு 75 கிராம் அளவுக்கு வெந்தயம், 1/4 கிலோ அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் காரமானது. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் இன்னும் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு அப்புறம் வெந்தயம் ரெண்டையும் நம்ம இது போல் ட்ரையாக வறுத்துக்கணும். கடுகு கொஞ்சம் வாசம் வர்றது போல் பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு அழகாக வரும்போது எடுத்து தனியாக வச்சுட்டு வெந்தயத்தை நம்ம அது போல் வாசம் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து தனித்தனியாக நான் இன்றைக்கி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாமல் கொஞ்சம் சின்னதாக கரகரப்பு இருக்கிறது போல் நம்ம பவுடர் பண்ணிக்கணும். நல்லா ஆற விட்டு பவுடர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது 1/2 லிட்டர் எண்ணெயையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காஞ்ச மிளகாயும் இதில் சேர்த்து தாளிச்சிட்டு இதை தனியாக வச்சுக்கணும். உடனேயே எலுமிச்சம்பழம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்க்கக்கூடாது. இது வெந்தய பவுடர். நான் எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகாய் தாளித்து அதை ஓரமாக வச்சுட்டு இப்போது எலுமிச்சம்பழத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அது போல் செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நமக்கு சூடு குறைஞ்சி கிடைக்கும். இப்போ மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கடுகுத்தூள், வெந்தயத்தூள் அப்புறமா மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு கீழே நிற்கும். மசாலா நம்ம சேர்க்கும்போது நல்லா உறிஞ்சி எடுத்துரும். பாருங்கள், ட்ரையாக இருக்கிறது போல் தான் நமக்கு தெரியும். இப்போ மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு சூடான எண்ணெயை இதில் சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த ரெட் கலர் நமக்கு மாறிடும். அதனால தான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்தோம்னா அந்த கலர் நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரத்துக்கு எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப ஆறக்கூடாது, கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும். ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் நான் வெளியில் வச்சுருந்தேன்.
இப்போ சூப்பராக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெயெல்லாம் நல்லா சைடில் சேர்ந்துட்டு 1/2 லிட்டர் எண்ணெய் இதுக்கு தாராளமாக எனக்கு இருந்துச்சு. பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கண்ணாடி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பீங்கான் ஜார் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ஊறுகாய் ஜாடியெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, எது இருக்குதோ அதில் நீங்கள் சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. சீசன் இருக்கும்போது இது போல் ஊறுகாய் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ஊறுகாவை செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாசமாய் பாசமாய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.